ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமையல் சரித்திரம். இன்றைக்கி நம்ம சிக்கன் தவா ஃப்ரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம தவா ஃப்ரைக்கு எப்படி சிக்கனை வந்து கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பிரஸ்ட் பீஸில் நிறைய கிரெயின் இருக்கும். கிரெயின் அப்படின்னா இந்த கோடு கோடாக தெரியுதா உங்களுக்கு? இந்த கோட்லேயே நம்ம அதை கட் பண்ணணும். பாருங்கள், இப்படி. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சமைச்சதுக்கப்புறம் சிக்கனும் ரொம்ப ஜூஸியாக நல்லா இருக்கும். இப்போது பிரஸ்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. இந்த பிரஸ்ட் பீஸில் இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அடுத்து 1 ஸ்பூன் கபாப் மசாலா நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ இன்னும் கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட், இதாவது சோம்புத்தூள் நுணுக்கி வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன். அடுத்து 1/4 டீஸ்பூன் நான் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு நம்ம பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தயிரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சமாக நம்ம லெமன் ஆட் பண்ணால் போதும். நல்லா ஸ்லோவாக இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்போஸ் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து சால்ட் பத்தலை அப்படின்னா டேஸ்ட் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடலாம். பாருங்கள், அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கல் சூடாயிட்ருக்கு. இதில் நல்லா ஆயிலை தேய்ச்சி விடலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை இதில் போட்டுக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம லைட்டான ஆயிலில் இதை ஃப்ரை பண்ணுறது தான். ஓகே, இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸ்லோலேயே குக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சிக்கன் நல்லா வெந்துருச்சு 2 சைடும். இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தவா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா குக் ஆகிருக்கு. எல்லாமே ஈவனாக குக் ஆகிருக்கு. ரொம்பவே ஜூஸியாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் தவா ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.